யூடியூப் சேனல் ஓனர் இப்படி திணறீங்களே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆ, கத்துக்கிற இப்போ மேல லே அவுட் போங்க சார். கத்துக்கிற வரைக்கும் குழந்தை தான், கத்துக்கினதுக்கு அப்புறம் தான் கிங்கு. எங்க மேல சார் இதுல சார்ட் எங்க வருது? 4 வரா மாதிரி இதுல எங்க இருக்கு? இல்ல அந்த வாட்ச் லிஸ்டுக்கு மேல போங்க, ஒரு ஆரோ மார்க் வரும். ஆச்சு. வாட்ச் லிஸ்டுக்கு மேல ஆரோ மார்க் தள்ளுங்க. அதுல லே அவுட் இருக்கா? பாலுங்கிற பேருக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. பாலுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க சார். அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. என்னமோ ஆயிடுச்சு சார். பாலு மேல இருக்கு பாருங்க, பாலு பாண்டிச்சேரி. லெஃப்ட் 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 லெஃப்ட். லெஃப்ட். ஓகே. இதுல அதுல 4 லே அவுட் இருக்கு. 4 அத கிளிக். இது வைக்கிட்டா. அடுத்தது காலத்துல 4 இல்ல அதே கிளிக். இதான் ஓகே. ஓகே. பாத்தீங்கன்னா நிப்டி 50 வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா அது வியாழக்கிழமை முடிஞ்சா பாத்தீங்கன்னா 24,400. ஆமாங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிருங்க சார். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணவா? எதுவுமே வேணாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணா என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணிருங்கல்ல சார். இன்ட்டு போடாதீங்க, கண்ணை மறைச்சு விடுங்க. மறுபடியும் ஆட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? கத்துக்க வேண்டியதுதான். அவருக்கு தெரியும் சார். மறுபடியும் கத்துக்க வேண்டியது. அதாவது கீழே வாங்க, அந்த இதுல இன்ட்டு போட வேண்டாங்க சார், கண்ணை மறைச்சு விடுங்க. இல்ல சார், போட்டுக்கலாம் சார், மறுபடியும் போட்டுக்கலாம் சார், அது தெரியும் சார். சார்ட்ட ஓனர் கிரியேட் பண்றாரு சார் அவரு. சூப்பர். அதெல்லாம் கத்துக்கலாம் சார். சிலதுதான் தெரியாது. தெரியாதுன்னு சொல்லிடுவேன். சார் அமுது சார் வாங்க வாங்க வாங்க. தெரிஞ்சது சந்துரு இருக்காப்லையா? இருக்கு சார். அவர்கிட்ட வாங்கிட்டியோ? யாருக்கிட்ட? அப்புறம் பேசுறேன், போன்ல பேசுறேன். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகலையா? ஆமா சார். பணம் தெரியலையா? ஆமா சார், ஆமா சார். சொல்லித்தரேன் நானு. அந்த அளவுக்கு பண்ணலாம்ப்பா. இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நீ பண்ணலாம் சார். ஈஸியா பண்ணலாம். அது உங்களுக்கு இப்ப பண்ண தெரியல நினைக்கிறேன் சார். எது கேக்குறீங்க? அங்க கோயம்புத்தூர்கார். அதைத்தான் நான் சொல்றேன். அவ்வளவு ஈஸியா பண்ணலாம். இல்ல சார், ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கு ஒரு கான்பிடண்டா இல்ல சார். எந்த ஸ்ட்ராட்டஜி? அதெல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜி. இல்ல உங்களுக்கு பண்ண தெரியல. ஓகே, நான் சொல்லித்தரேன். ஓகே சார், ஓகே சார். நான் சொல்லித்தரேன், நல்லா சொல்லித்தரேன். ஐயோ அமுதுகுமார், அமுது சார், இங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். அது நீங்க பாருங்க. இது வேற. ஆமா, இது ரெக்கார்டிங் ஓடுது கொஞ்சம். அத நாங்க முடிச்சிடுறோம். ரைட். ஓகேவா? ஓகே, ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். இல்ல இது வேற. ஓகே. சந்துரு, வெள்ளசாமி சார், அம்மா, வியாழக்கிழமை முடிஞ்சது 24,400 சார். நிஃப்டி 50 இங்க போட்டேன் இந்த நிஃப்டி சார்ட்ல. 50. இதுல என்ன பண்ணணும்? இல்ல நான் சொல்றேன் முத. சரி, சரி. இதுல மார்க் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50. அப்ப இத பெருசு பண்ணிக்கிட்டுமா? அது பெருசு பண்ணிங்க. ஓகே. இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. வியாழக்கிழமை முடிஞ்சது பாத்தீங்கன்னா 24,400 முடிஞ்சது. சீனிவாசன் சார் கேக்குறீங்களா? சார் சரி, ஓகே. கேட்டுட்டு இருக்கேன். சரி, நான் இருந்தாலும் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். வீட்டுக்காரமால எழுதி வச்சுக்கிறாங்க. சரி, சரி. பாத்துங்க. அப்ப 24,400 அப்படிங்கிற பட்சத்துல 24,500 கால். 24,400ல ஒரு கோடு போட்டுமா? இல்ல 24,400 தான் க்ளோஸ் ஆயிருக்கு அன்னைக்கு. வியாழக்கிழமை முடிஞ்சது. சரி, மார்க்கெட் முடிஞ்சது. அப்ப நம்ம வந்து வியாழக்கிழமை இதுக்கான செட்டிங் எல்லாம் எடுத்து வச்சிடணும் வெள்ளிக்கிழமை பண்றதுக்கு. சரி, ஓகேயா? 24,400ல முடிச்சிருக்காங்க அப்படின்னா 24,400 ஸ்ட்ராடல். ஓகே, ஸ்ட்ராடல்ல வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து சின்னதா இருக்கும். அதனால நம்ம ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படின்னா 24,500 காலு, 24,300 புட்டு. ரைட்டா? இதுல போட்டு வியாழக்கிழமை இதுல போடவா? வியாழக்கிழமை 24,400 போடவா? இல்ல அதெல்லாம் போட வேணாம். இருங்க, முதல் இதை சொல்றதுக்கு. 24 டேட்டா வேணும் எனக்கு வந்து. இது வந்து நான் வியாழக்கிழமை நைட்டு உள்ள டேட்டாவை வச்சு சொல்றேன். வெள்ளிக்கிழமை நைட் உள்ள டேட்டா பாக்குறீங்களா? எடுத்து வச்சுக்கிறேன் சார். 24 நைட்டுக்கு. சார் நேற்றுக்கு முடிஞ்ச மார்க்கெட் திங்கக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுங்க சார். முடிஞ்சது இதை சொல்லிடுறேன் சார். அதுக்கப்புறம் அதை சொல்றேன் சார். சூப்பர். சூப்பர். ஏன்னா இதுல எப்படி பண்ணிருக்கேன்னு தெரியணும்ல.
சார் 24 நோட் பண்ணீங்கன்னா 25ஆம் தேதி பண்ணணும் அப்படிதானே? ஆமா சார். ஓ 25ஆம் தேதி பண்ணணும். 24 கான்ட்ராக்ட் க்ளோசிங் பிரைஸ் வரும்ல சார்? ஆமா ஆமா சொல்லுங்க சார். அந்த பிரைஸ் பண்ணி 24,400 க்ளோஸ் பிரைஸ் வந்து 71 கால். இல்ல சார், 24,400ல முடிச்சதுனால நம்ம ஸ்ட்ராங்கிள் எடுத்துக்கிறோம். 24,500 காலையும் 24,500 கால் வந்து 34 ரேட்டு. அப்போ 34. ஆமா கரெக்டான்னு பாருங்க, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இல்ல சார். வியாழக்கிழமை எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீக்குக்கான கான்ட்ராக்ட் இல்ல அது சார். இதுல ஏன் பிரைஸ் வரல? எதுல? இதுல இதுதான் வருது, ஸ்ட்ரைக் தான் வருது, பிரைஸ் வரலையே. இல்ல சார், சொல்றேன் சார், சொல்லி முடிக்கிறேன் சார். நான் ஏதாவது சொல்றேன்னா 24,500 காலோட பிரீமியம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு, அதாவது 1 ஆகஸ்ட் எக்ஸ்பைரி. ஓகே சார். 1 ஆகஸ்ட் தானே அடுத்த எக்ஸ்பைரி. புரியலை, நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன் சார். வியாழக்கிழமை வந்து மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு சார், ஜூலை மந்த்லி. ஓகே ரைட்டா? அப்போ அன்னைக்கு நைட்டு வர்ற டேட்டா என்னன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான கான்ட்ராக்ட் தான் இருக்கும். அது ஒரு ரோஸ் சொல்லுங்க. 24,500 வந்து 110. 110 கரெக்ட். ஆமா அந்த டேட்டா இருக்கு, சொல்லுங்க உங்களுக்கு எது ரைட் சொல்றேன். 110. அப்ப அதோட பிரேக் ஈவன் என்ன? 24,610. ஆமா 20 இதை கூட்டிக்கணும் 610. ஆமா ஆமா 24,610 ரூபா 60 பைசா இருக்கு. ஆமா கரெக்டா? ஆமா கரெக்ட் சார். ஓகே சார். பாலு சார், நீங்க அதுல கோட போடுங்க சார். 24,610 60ல கோட போடுங்க. இதெல்லாம் வேணாம் சார், இதே வேணாம், இதெல்லாம் எடுத்துருங்க. ஓகே 24,610 24.60. அதுல ஒரு சிவப்பு கலர் கோட போடுங்க. 24,610 24,610. 610.60. 0.60. சார் அதே மாதிரி 24,300 பிரீமியம் எவ்வளவு சார்? 24,300 பிரீமியம் வந்து 218 கால். கால் இல்ல, புட்டு. இப்போ 24,300 புட்டுக்கு வந்து 111.50. அப்படின்னா 24,188.5 கீழே சார் கோடு போடும். இன்னொரு கோடு போடுவா. 188.5. இதை என்ன பண்ண சொல்ல 24,500ல வந்து என்ன பண்றீங்க, 110 கூட்டுக்கிட்டீங்க. 110 கூட்டிக்கிட்டோம். அடுத்து வந்து 24,300 புட்டு. அதுக்கு என்ன பண்ணும்? அதுல வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ்னா 111 மைனஸ் பண்ணணும். 111. ஆமா என்ன பண்ணணும்? இது 24,188.5. 188.50. இத ஒரு பச்சை கலர் கூட போட்டுங்க. எனக்கு பச்சைலாம் கலர்லாம் தெரியாது, ஒரு ஆரஞ்சு வச்சுக்கிறேன். சரி சார். ஏற்கனவே ஒரு ஆரஞ்சு தான் இருக்குல்ல, 2 ஆரஞ்சு இருக்கு. ஓகே சார். 24,189 வருது சார். 24,189. அதான் சார் 88.5 வரும். ஆமா ஆமா 2 கூட போட்டான் சார். ஓகே சார். பாலு சார், இப்ப இந்த ரெண்டுக்கும் ஃபிபனாக்கி ஹை லோ போட்டு 50%ல ஒரு கோட போடுங்க. ஃபிபனாச்சி எடுக்கணுமா? இதுதான் ஃபிபனாச்சி. எஸ், ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து இங்க இருந்து ஹை ஆரம்பிங்க. டு லோ. அந்த ரெண்டு கோடுக்கும் ஹையும் லோவா வச்சு போடுங்க. இங்க இருந்து போடுவா, இங்க இருந்து போடுவா. அதுல இருந்து போடுங்க, எதுல இருந்து வேணா போடுங்க. மேல இருந்தாலும் போடலாம். இங்க இருந்து ஹை மேல போடுவா. அந்த கோடு போட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும் 50% எவ்வளவு வரும்னா 24,399.55 வரும். எக்ஸாக்டா 24,401 வருது. எப்படி சார்? 0.5 தானே நீங்க சொல்றது சுத்தி? அதான் 24,401 வருது பாருங்க. இல்ல சார் 24 லைட்டா ரைட் சைடுல தள்ளுங்க. 50 இங்க வருது. 50 இங்க வருது ரைட் சைடு. அதுக்கு 0.5 இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு இது வரணும், அவ்வளவுதான். அதான் கணக்குனா நீங்க வேல்யூஸ் கரெக்டா போட்டீங்கன்னா 24,399.55 வரும் சார். கரெக்ட் தான். நீங்க அப்படி பண்ணா ஒரு பாயிண்ட் தான் டிஃபரெண்ட் இருக்கு. அதான் சொல்றேன். 24,399. 24,399 நீங்க போட்டுருங்க சார். 24,188, 24,610. சார் அது இல்ல, இந்த ரெண்டுத்துக்கும் கோட்ல இங்க இருந்து அது வரைக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டா இந்த 50%ல வர்றதுக்கு பார்க்க சொல்றாரு. இல்ல 0.5 0.5
அதான் சென்டர். இது சென்டர். அப்போ ஆமா, நீங்க மேல உள்ளது லைட்டா கொஞ்சம் கீழே இருக்குமா பாலு சார்? மேல உள்ளது மட்டும் கொஞ்சம் லைட்டா கீழே இருக்குமா? இல்ல சார், அது இல்ல. சார் இத வச்சு நீங்க போட்டுக்கங்க. எக்ஸாக்டா போடுறதுக்காக நான் வேல்யூ சொல்லிடுறேன் நான். சரி சரி ரைட்டா? நீங்க நடுவுல சென்டர் கோடு எப்படி பாக்கணுங்கிறதா சொல்றேன். 50% எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஈக்லிபிரியம் லைன் சொல்லுவோம். அத வந்து ஒரு கோடு போடுங்க. 24 399 ஒரு கோடை போடுங்க. 24 பெப்பனாக்கி எடுத்துருங்க. வேணாம், பெப்பனாக்கி வேணாம். வேணாமா? அது நம்ம வேல்யூ தெரியறதுக்காக தான் பெப்பனாக்கி போட்டு சொல்றேன். சரி. 24 399.55. 24 399 55. 55. ஓகே சார். இப்போ 5 மினிட்ஸ் மாத்திங்க சார். இப்போ இந்த கலரை வந்து கருப்பாய்க்கிறோம். ஓகேவா? புரியுது. ஓகே சார். 5 மினிட்ஸ் மாத்திங்க சார். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகணுமா? 5 மினிட்ஸ் இங்க இருக்கா? 5 மினிட்ஸ் ஆகிட்டேன் சார். முந்தின நாள் போங்க சார். நமக்கு எதுல முடிஞ்சிருக்கா? வியாழக்கிழமை முடிஞ்சதுல இருந்து பாருங்க சார். வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் எங்க சார் ஆயிருக்கு? புதன்கிழமை இல்ல, வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் எங்க ஆயிருக்கு? வியாழக்கிழமை இருக்கு. இது வியாழக்கிழமை சார். வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட். வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் இதோ இங்க அதான் 24,400 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க சார் 24,400. இங்க சார் இங்க சார் வெள்ளிக்கிழமை 24,435 சார். அதான் அதுக்கு மேலதான் அப்படின்னா 24,435ன்னா 24,450 தான் ஸ்ட்ரைக் சார். இங்க இந்த இடம் சார். இந்த இடம் அப்ப 24,450 அட்டிமணி சார். காலையில ஓபன் ஆனது. இது வெள்ளிக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் சார். ஓகே சார். இப்ப இந்த சார்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிங்க. மினிமைஸ் பண்ணிடுவா. லே அவுட் 4 லே அவுட் தெரியற மாதிரி பண்ணு. 4 லே அவுட்ல ஒரு லே அவுட். ஓகே, முடிஞ்சது. ஓகே சார். இப்போ வந்து உங்களுக்கு ரைட் சைடு லே அவுட்டை செலக்ட் பண்ணுங்க. ரைட் சைடுல. ஓகே, இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன்.